இன்றைக்கி வந்து நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம்னா புங்கனூர் மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து ஆந்திரா மாநிலம் வரும். ஸோ வாரம் வந்து புதன்கிழமை காலையிலே வந்து ஒரு 6 மணிலேருந்து ஒரு 12 மணி வரைக்கும் வந்து இந்த மாட்டு சந்தை வந்து நடக்கும். ஸோ இந்த வீடியோஸ் நம்ம வந்து நாட்டு மாடுங்க வந்து பார்க்க போகிறோம். ஸோ குட்டை மாடு தான் குட்டை மாடும் பார்ப்போம். ஸோ எல்லாமே வந்து கவர் பண்ணுறேன். வீடியோஸ் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள ஒரு வீடியோஸ் வந்து இருக்கும். ரொம்ப லாங்கில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ஒரு சந்தை வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காம வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியே வந்து உள்ளே போயிட்டு பார்ப்போம் வாங்க சந்தைக்குள்ளே. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து புங்கனூர் மாடு வந்து கேட்குறீங்க, இந்த குட்டை ரக மாடுங்க. ஸோ இந்த வாரம் வந்து ஒரு 4-5 தான் வந்து இருந்துச்சு இந்த சந்தைக்கு. பார்த்தா தெரியும், இது வந்து சின்ன சின்ன இதுதான் இருக்குது பாருங்கள். காலக்கன்று அழகா, காலக்கண்ணு ஒரு பொட்டைக்கண்ணு. ஸோ இந்த சந்தைக்கு வந்து எப்பயுமே வருமானு கேட்டிங்களா தெரியல. ஸோ நம்ம வந்து இப்போ முதல் டைம் வந்திருக்கோம். நல்லா இருக்கும். எவ்வளோ இருக்குது பாருங்கள். இது எத்தனை அடி நான் இருக்கும்? 20 இன்ச் ஹைட்டு, மேலு ஃபீமேல். ஓகே ஓகே ஓகே. எத்தனை மாதம் ஆகும் இது? எத்தனை மந்த்து? 10 மந்த்து. ஓகே ஓகே. ஸோ 10 மாதம். ஜோடி அருமையாக இருக்குது பாருங்கள். இது பெருசு, அதுவும் கொஞ்சம் பெருசு. இதுதான் சின்ன குட்டி. மேலே ஒன்று ஃபீமேல் ஒன்று. எவ்வளோ ரேட்டுனா? 3,50,000 ஜோடியாவா? ஓகே ஓகேண்ணா. 3,50,000. ஏன்னா அவ்வளோ ரேட்டு போதா எப்படின்னா? ஒரிஜினல் புங்கனூர். ஓகே ஓகே. நம்மக்கிட்ட இருக்குமா அந்த மாதிரி எப்பயுமே? 20 மாடு 30 மாடு. இதை தான் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்களா? இதை தான் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ இந்த மாதிரி மாடல் எப்படி வரும்ண்ணா? இது எவ்வளோ வரும்ண்ணா விலை? 1,20,000. சரி சரிண்ணா. 1,10,000 இது. ஸோ விலை சொல்கிறாங்க, நமக்கு தெரியாது, அவ்வளோ சொல்கிறாங்க. அது வேணுன்னா கான்டாக்ட் நம்பர் வந்து வாங்கி தரேன். நீங்கள் வந்து கால் பண்ணி விசாரித்து வாங்கிக்கிறதால வாங்கிக்கலாம். நேரில் வந்து பேசி வாங்கிக்கோங்க, சும்மா கால் பண்ண வேணாம். ஃபோன் நம்பர் தரீங்களா? 91-601-4895-4. ஓகே ஓகே. எந்த ஊர்? இங்கேருந்து ஒரு 10 கிலோ. சரி சரி சரிண்ணா. ரெகுலராக கிடைக்கும். ஸோ ஓகே ஓகேண்ணா. வேணும்னா வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணி வந்து பாருங்கள். பேசினா கம்மி பண்ணி தரலாமா நேரில் வந்தா? ஓகே ஓகேண்ணா. ஸோ புங்கனூர் மாடு கேட்டிங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்து கான்டாக்ட் நம்பர் வந்து வாங்கி கொடுத்துருக்கேன். வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து ஸோ விலை வந்து கேட்டு சொல்லியிருப்பேன். இவ்வளோ விலை வந்து போதான்னு கேட்டிங்களா? கண்டிப்பாக வந்து போகுது. ஸோ நானே வந்து முதல் டைம் வந்து கேட்கும் போது இவ்வளோ வந்து விலை போதான்னுட்டு மறுபடியும் வந்து அவங்கள வந்து கேட்டேன். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வந்து போதும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட வந்து பேட்டி எடுத்து முடிச்சுட்டு ஸோ அங்கே வந்து விசாரித்தேன். ஸோ நிறைய பேர்கிட்ட அவங்க வந்து சொன்னாங்க ஸோ இந்த விலை வந்து கண்டிப்பாக வந்து போகுது. 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் வரைக்கும் கூட வந்து போதுன்றாங்க. ஸோ நிறைய வந்து பார்த்திங்கன்னா இந்த புங்கனூர் சைடு வந்து ஃபார்மர் வச்சுருப்பாங்க. சந்தை இல்லைனா கூட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மில் போய் நீங்கள் வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த இடத்துல வந்து போயிட்டு நீங்கள் வந்து வாங்கிட்டு வரலாம். விலை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து அது அதிகமாக தான் இருக்குது. ஸோ அது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி தெரியாது. நம்ம ஊர் சைடு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக கிடையாது. ஆந்திரா சைடு வந்து வளர்ப்பாங்க. ஸோ இந்த வேலை தான் போதுன்றாங்க. உங்களுக்கு வந்து வேணும்னா நீங்கள் வந்து புங்கனூரில் போயிட்டு நீங்கள் வந்து வாங்கலாம். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து நிறைய நாட்டு மாடுங்க வந்து இருக்குது. விவசாயத்துக்கு, ரேஸுக்கு இந்த மாதிரி வந்து ஆகக்கூடிய நாட்டு மாடுங்க. ஸோ அப்படியே வந்து அதெல்லாம் வந்து விசாரித்து பார்ப்போம் வாங்க. ஸோ அதெல்லாம் வந்து எப்படி என்ன சொல்கிறாங்கன்னுட்டு. ஸோ அந்த சைடு போனவங்களாம் இது வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். இங்கே வந்து வாங்கி வந்து கட்டி வச்சுருக்க எருதுங்க. ஸோ நல்லா வந்து பெரிய பெரிய எருதுங்க வந்து இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ ரொம்ப டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா விலை வந்து கேட்க முடியாது. ஏன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் ப்ராப்ளம். இதெல்லாம் வந்து வாங்கியிருக்காங்க போல். நல்லா அருமையாக இருக்குது பாருங்கள். ஜோடி எருதுங்க நிறைய இருக்குங்க. இதெல்லாம் வந்து வாங்கிட்டாங்க போல். எல்லாம் பெரிய எருதுங்க தான். முடிஞ்சா நான் வியாபாரம் முடிஞ்சா? பல்லு 4 பல்லா? ஸோ 4 பல்லு தான். நல்லா இருக்குது ஜோடி. எந்த ஆச்சுண்ணா ரேட்டு? 96. ஸோ 96க்கு வந்து முடிஞ்சிருக்கு. 4 பல்லு. ஸோ இந்த ஜோடியும் சரி, அங்கே இருக்குது பாருங்கள் அந்த ஜோடியும் சரி, இதுவும் சரி, எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ இது என்ன பல்லு வச்சுருக்குன்னு தெரியல, கேட்டு பார்ப்போம். என்னண்ணா பல்லு? 2 பல்லு 4 பல்லு. எவ்வளோ முடிஞ்சு? எவ்வளோ? 1,30,000. ஸோ 1,30,000 முடிஞ்சிருக்குது வியாபாரம்.
ஸோ புதுசாக வந்து இந்த சந்தையை வந்து பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். தம்பியிலே வந்து நிறைய பேர் யாரும் போட்டிருக்க மாட்டாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா போட்டு இருக்கோம். இது வந்து வியாபார பேசிட்டு இருக்காங்க. எவ்வளோ முடிஞ்சிச்சுன்னு தெரியல. முடிஞ்சா முடிஞ்சா எவ்வளோ ஆச்சு சரி கேட்டு பார்ப்போம் எவ்வளோ ஆச்சுன்ட்டு. எவ்வளோ ஆச்சுண்ணா? எவ்வளோ ஆச்சு? எவ்வளோ ஆச்சு ரேட்டு? எவ்வளோ ரேட்டு? ரேட்டா? ஆ 1,20,000 அல்ல 4 ரெண்டுமே 4 பல்லாம். ஓகே ஓகே ரெண்டுமே வந்து 4 பல்லு தான். நல்லா இருக்குது பாருங்கள் ஜோடி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து மாடுங்க வந்து எருதுங்க வாங்குறீங்கன்னா தாராளமாக வரலாம். ஸோ எல்லாம் வந்து எருதுங்க தான் வந்து இருக்குங்க. எல்லாம் பெரிய எருதுங்கலேருந்து வளர்ப்பு கன்று வரைக்குமே எருது இருக்குங்க. ஸோ இதெல்லாம் வந்து சிங்கிள். ஸோ அங்கே வந்து இருக்கு பாருங்கள் சிங்கிள் எருது. நிறைய பேர் வந்து ரன்னிங் ஆகுமான்னு கேட்பீங்க. ஸோ இது வந்து ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ரன்னிங் வந்து ஆகிற மாதிரி தான் இருக்குங்க. நான் தெரியல. இதுவும் ஜோடியாக தான் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காடை 6 பல்லு போல். எல்லாம் எவ்வளோ ஆச்சுன்னு தெரியல. வாங்கி கட்டி வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஜோடியாக வந்து இருக்கக்கூடியது தான். வரீங்கன்னா தாராளமாக வந்து பாருங்கள். ஸோ இதுவும் சரி அங்கேயும் சரி நிறைய வந்து இருக்குது. இதெல்லாம் வந்து வாங்கி கட்டி வச்சுருக்கோம். ஒரு சந்தைக்குள்ளேயும் வந்து காட்டுறேன். அதை வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். வரீங்கன்னா 6 மணிக்கெல்லாம் வந்துடுங்க. ஸோ இந்த ஜோடியும் சரி அங்கே வந்து இருக்குது பாருங்கள். அந்த ஜோடியும் சரி இதெல்லாம் சூப்பராக இருக்குது. சொல்கிறாங்க 80, 90, 1. ஸோ அந்த ரேஞ்ச் வரைக்கும் போகுதுங்க. 120 இந்த மாதிரி வந்து விலைக்கு போகுது. புங்கனூர் வந்து முடிஞ்சால் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கமெண்டில் வந்து பார்த்திங்கன்னா லொக்கேஷன் வந்து கொடுக்குறேன். ஸோ அதை வந்து ஆன் பண்ணிவிட்டு வந்துடுங்க. ஏன்னா நம்ம கரெக்ட் லொக்கேஷன் தெரியல. டிஸ்ட்ரிக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னு தெரியல. இது வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா வரும். புங்கனூர் லொக்கேஷன் வந்து கரெக்ட் லொக்கேஷன் கொடுக்குறோம். அதை வந்து ஆன் பண்ணிட்டு வந்துடுங்க. ஸோ அப்படியே வந்து சந்தைக்குள்ளே போவோம். இன்னும் நிறைய இருந்துச்சுங்கெல்லாம் வந்து வியாபாரம் வந்து முடிஞ்சிடுச்சிங்க. நீங்கள் காலையில் வந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நிறைய வந்து எடுக்கலாம். இதெல்லாம் வந்து பெரிய இது விவசாயத்துக்கு வந்து ஆகக்கூடியதுங்க. ஒன்றும் சேல்ஸ் ஆகாமல் இருக்குது. ஸோ இது வந்து பாருங்கள் நல்லா பெரிய இடத்து தான். இதெல்லாம் வந்து ஒரு 6 பல்லு கடை போட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இது எவ்வளோ சொல்கிறான்னு தெரியல. எந்த ரேட்டு? ரேட்டு 1,25,000. ஸோ 1,25,000 விலை. பல்லு கடையா? கடை வந்துச்சு. கடை வந்திருக்கு. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வளர்ப்பு கன்று வந்து இருக்குது பாருங்கள். பல்லு போடுற ஸ்டேஜில் வந்து இருக்கக்கூடிய கன்றுங்க. எல்லாம் ஜாலியாக உட்காந்துட்டு பணம் எண்ணிட்டு இருக்காங்க போல். இந்த மாதிரி கன்றுகள் எப்படி போகுதுன்னு தெரியல. இவங்களாம் கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க. இதெல்லாம் பல்லு போட்டிருக்காங்க. நல்லா இருக்குது ஜோடி. சொல்கிறாங்க தெரியல. ஜோடியை கேட்டு பார்ப்போம் எவ்வளோ சொல்கிறாங்க எங்கன்ட்டு. எந்தண்ணா ஜோடி ரேட்டு? 85. ஸோ 85,000 ஜோடி. பேசினா கம்மி பண்ணி தருவாங்க. பேசி வாங்கலாம். அதை விட்டிங்களா இந்த ஜோடியும் பாருங்கள் சூப்பராக இருக்குது. முடிஞ்சிச்சானு தெரியல வியாபாரம். முடிஞ்சானா வியாபாரம்? முடிஞ்சா லேதா அல்ல பல்லா இல்லை? எந்த ரேட்டு? 1,20,000. ஓகே. ஸோ 1,20,000 சொல்கிறாங்க. ஸோ வரங்கன்னா வரலாம் தாராளமாக. வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து மாடுங்க நிறையவே வருதுங்க. ஸோ உங்களுக்கு வந்து பல்லு போட்டுது இல்லை பல்லு போடுற மாதிரி இருக்கிறது இந்த மாதிரி வந்து வரேன். நல்லா தரமாக தான் இருக்குங்க மாடுங்க. ஸோ வந்து பார்க்குறதுனா வந்து பாருங்கள்.
இல்லை வந்து வண்டியில் ஏற்றுறாங்க பாருங்கள். ஸோ இந்த டைம் வரைக்கும் நடக்குதுங்க சந்தை. இந்த செனமாடு வந்து பார்த்திங்கன்னா ஹெச்எப் ஜெர்சிங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்னொரு மணி நேரம் எக்ஸ்ட்ராவே நடக்குது போல். இந்த சைடு வந்து கை கறவை வெட்டு மாடுங்க இந்த மாதிரி கை கறவை நிறைய வருதுங்க. வந்து பார்க்குறதுனா இந்த சந்தைக்கு வந்து பார்க்கலாம் நீங்கள். நான் அது வீடியோஸ் எடுக்கலை, இந்த டைம் ஓவர்.